காதல். போலீஸ் உடையில் பொறுக்கி சூரியகுமாரின் வெறிச்செயல். உண்மை முகம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஏட்டையா ஐயா வராரு சார். சார் என்ன ஏட்டியா கையில பேப்பரோட வந்திருக்கீங்க? ஏதாவது சூடான விஷயமா? பாருங்க சார். என்ன பத்தின நியூஸை பார்த்துட்டீங்களா? எனக்கு ஏற்கனவே தெரியும். அப்புறம் எப்படி சார் உங்களால இவ்வளவு கூலா இருக்க முடியுது? இந்த நியூஸ் உண்மையா? இல்ல சார். உண்மைக்கு தான் நம்ம பயப்படணும் ஏட்டையா. இந்த மாதிரி வதந்திக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா நாம நம்ம வேலையை ஒழுங்கா பண்ண முடியாது. இதெல்லாம் அந்த நாகாவோட வேலை தான் சார். அவ விஷயத்துல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. தப்பு பண்றவங்க தான் ஏட்டையா பயப்படணும். நாம எதுக்கு பயப்படணும்? இது சம்பந்தமா ஹையர் அஃபிஷியல் கிட்ட நான் ஏற்கனவே பேசிட்டேன். நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. சரிங்க சார். அந்த நாகா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வான்னு நான் எதிர்பார்த்ததுதான். அதனாலதான் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு முன்னாடியே இந்த இஷ்யூவை பத்தி மெயில் பண்ணிட்டேன். அதுக்கு இல்லை சார், இப்படி மறைமுகமா மோத ஆரம்பிச்சுட்டு அதோட விடுற ஆள் இல்லை சார் அந்த நாகா. மறுபடியும் உங்ககிட்ட வேற ஏதாவது பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டா? அவன் என்ன பண்ணாலும் சரி அதுக்கு நான் பயப்பட போறதில்லை. ஏன்னா நான் இந்த காக்கி சட்டையை போட ஆரம்பிச்சதே எதுக்கும் யாருக்கும் பயப்படாம வாழணும்னு தான். இதை நான் காக்கியா பார்க்கறது இல்லை, என்னோட கம்பீரமா தான் பார்க்கறேன். கவிதா, நீ சீக்கிரமா வந்ததே நல்லதா போச்சு. கல்யாண வேலையெல்லாம் அப்படி அப்படியே இருக்கு. ஆமா, மாப்பிள்ளை எப்ப வராரா? அவருக்கு ஆபீஸ் வேலையெல்லாம் கொஞ்சம் இருக்குமா, அதை முடிச்சிட்டு உடனே வந்தாரேன்னு சொல்லிருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா வேலையும் வேக வேகமா செய்ய முடியும் கவிதா. மாப்பிள்ளை தான் எல்லாத்தையும் பொறுப்பெடுத்து செய்வாரே. ஏண்டி வீடு அடங்க மாட்டியா? இன்னும் எத்தனை நாள் தான் ஊர் சுத்திட்டு இருப்ப? என்ன திட்டத்தை விட்டுட்டு போய் மோட்டர் ஆஃப் பண்ணுங்க. போங்க, தண்ணி எல்லாம் வேஸ்டா போகுது. யாருடைய மோட்டர் போட்டா? ஐயோ, எவ்வளவு நேரமா ஓடிட்டு இருக்குன்னு தெரியலையே. ஏய், நீ கூட இருந்து அம்மாக்கு கூட மாட ஹெல்ப் பண்ண மாட்டியாடி? அக்கா, உன் போன் அடிக்குது பாரு. மாமாவா இருக்க போறாரு. ஆமா, என் வீட்டுக்காரரா தான் இருக்கும். வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்லவே இல்ல, நான் மறந்தே போயிட்டேன். அக்கா, நீ வேலைக்கு அமெரிக்கா வேணா போ, இல்லனா இங்கே இருந்துரு. ஆனா இந்த கல்யாணம் மட்டும் வேண்டவே வேண்டாம்க்கா. இல்ல கயல், நான் கூட. நீ கூட சொல்லுக்கா. நீ கூட? அது ஒண்ணும் இல்ல. நீ ஏதோ சொல்ல வந்தியே, அது என்ன? என்ன ஆனாலும் பரவாயில்லக்கா, நீ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுக்கா. என்னடி திடீர்னு இப்படி சொல்ற? எதுக்காக இப்படி பேசுறேன்னு என்கிட்ட சொல்லு. அக்கா, அப்பாவும் நானும் கல்யாண விஷயமா பேசுறதுக்கு அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்க கல்யாண மாப்பிளைய பத்தி நல்ல விஷயங்களே கேட்கல. எல்லாரும் தப்பு தப்பா தான் பேசுறாங்க. அவரு ரொம்ப கோவக்காரரா, வேலை செய்யற ஆட்கள் எல்லாம் அடிப்பாராம். அது மட்டும் இல்லக்கா, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்லயும் அவர் யாரையோ அடிச்சிட்டாருன்னு வேற வந்திருக்கு. அவருக்கு ஆப்போசிட்டா டிபார்ட்மெண்ட்ல விசாரணை கூட நடந்துட்டு இருக்கான். அக்கா, உனக்கு இவரை விட தகுதியான ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாருக்கா. நீ எங்க எல்லாரையும் விட புத்திசாலி, அதனால உன் வாழ்க்கைய வீணாக்கிக்காதக்கா. அதனால தானே சொல்றேன், தயவு செஞ்சு இந்த மாப்பிள்ளை வேண்டாம். இந்த கல்யாணத்தை நிறுத்திடுக்கா, ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ். கயல், ஏய், எங்கடி மோட்டர் ஓடுது? எதுக்கு நீ போய் சொன்ன? ஒன்னும் இல்லம்மா அக்கா, கல்யாணம். இந்த பாரு, உங்க அக்கா எங்கேயும் தூரத்துல கல்யாணம் பண்ணிட்டு போறது இல்ல. தோ கூப்பிடுற தூரத்துல மாப்பிள்ளை வீடு இருக்கு, எப்ப வேணாலும் போய் பார்த்துட்டு வரலாமே. சரிங்க, நான் கண்டிப்பா ஃபோன் பண்றேங்க. அப்புறம் பேசுறேன். அம்மா, நான் கல்யாணம் பண்ணி போகும்போது கூட கயல் இவ்ளோ பாசத்தை காட்டின மாதிரி தெரியலையேம்மா. காயத்ரி, கட்டிக்க போற மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கு தானே?
நான் அன்னையில இருந்தே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் காயத்ரி. சொல்லு காயத்ரி. அக்கா எனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குக்கா. இப்போ காயத்ரி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அவ மட்டும் தனியா இருப்பாள்ல, அது கூட கையில் ஃபீல் பண்றதுக்கு காரணமா இருக்குமோ என்னவோ. ஐயோ, எல்லாரும் இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறதுலயே குறியா இருக்காங்களே. இப்போ இதை யார்கிட்ட சொல்லி நிறுத்துறதுன்னே தெரியலையே. நான் சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்றது? இப்போ நீ நடக்கிறது மட்டும் ஒலிம்பிக்ல நடந்திருந்தானே வச்சுக்கோயேன், இந்நேரம் கோல்டு மெடல் கன்ஃபார்ம் ஆயிருக்கும். உனக்கு என் வேதனை கிண்டலா இருக்குல்ல? எங்க அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் கஷ்டப்பட போறத நினைச்சா தலையே சுத்துது. இத பாரு கயல், ஒண்ணு அவங்க இஷ்டப்படி விடணும், இல்லனா இருக்கிறத எடுத்து சொல்லி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அதை விட்டுட்டு இப்படியே குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்துட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? பொடி காயத்ரி அக்காவே நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. இதுல மத்தவங்களுக்கு எப்படி நான் புரிய வைக்க முடியும்? அவளுக்கு வேலை கிடைச்சி ஃபாரின் போயிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நல்லா தாண்டி இருந்திருக்கும். ஆனா அதெல்லாம் இப்ப புலம்பி என்னடி பிரயோஜனம்? அதான் வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளை கிடைச்சிட்டாருல. போ. உன் போன் ரிங் ஆகுது பாரு. ஏய், ஏன் போன் இல்லடி, வேற ஏதோ போன் தான் ரிங் ஆகுது. போய் எடுடி. யாரு தெரியல, அக்காக்கு தான் போனு. எடுத்து பேசு. எடு. இப்போ நீ எடுக்கிற இல்ல நானே எடுக்கவா? நானே எடுக்கிறேன். ஹலோ ஹலோ, நான் சூர்யா பேசுறேன். ஏய் 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 லூசு. என்ன? அவர் பேசுறாரு. யாரு? டெபுட்டி சூரியகுமார். உன் சின்ன மாமாவா? பேசு பேசு. அப்பா எப்படி அடிக்கிற பாரு. நான் கயல்வெளி பேசுறேன். என் அக்கா உள்ள இருக்கா. ஓ, கயலா? அது போன் எடுத்த உடனே சொல்ல வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு இவ்வளோ நேரம்? நான் உங்க வீட்டுக்கு வந்தப்ப நீ இல்ல. உன் பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு. கீப் இட் அப். கீப் இட் அப். அம்மா, உங்க அக்கா இல்ல? போன் ஹால்ல இருக்கு, அக்கா ரூம்ல இருக்கா. நான் உங்க அக்கா கிட்ட பேசணும். போன் கிட்ட சொன்னா அதுவா உங்க அக்கா கிட்ட போயிடுமா, இல்ல உங்ககிட்ட சொன்னா போகுமா? உங்க வீட்ல எப்படியோ அப்படிதான் இங்கேயும். சரி, உங்க அக்கா கிட்ட போன் கொடு. குடுக்குறேன். என்ன சொன்ன? மாப்பிள்ளை வீட்ல ஏதாவது சொன்னா செஞ்சுதானே ஆகணும். இருங்க, கொண்டு போய் குடுக்குறேன். எல்லாத்தையும் இன்னொரு முறை செக் பண்ணிக்க. சரியா இருக்குல்ல? அப்புறமா அக்கா, என்னடி? உனக்கு தான் கால் வந்திருக்கு. யாரு? உனக்கு பாத்திருக்க மாப்பிள்ள. ஏய், வாங்கி பேசுறீ. இந்தா. ஹலோ, சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை. உன்னை நாளைக்கு ஈவினிங் ஒன்று வெயிட் பண்ணி பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல. இல்ல, எங்க வீட்ல அதுக்கெல்லாம் விட மாட்டாங்க. புரியுது. சரி, வீட்ல அத்தை மாமா யாராவது இருந்தா கூட நான் உங்ககிட்ட வேணா பேசி பார்க்கறேன்.
என்ன விஷயமா? நாளைக்கு ஈவினிங் மீட் பண்ணி பேசலாமான்னு கேக்குறாருமா. இப்பதான் இதெல்லாம் சகஜமாயிடுச்சே. நீ போய் பேசி அவரை புரிஞ்சுக்கிறது உனக்கும் நல்லது தானே? ஹலோ, ஆ அதான் அத்தையே சரின்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன, நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு நானே உன்னை வீட்டுக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நானே திரும்பி கொண்டு வந்து டிராப் பண்ணிடுறேன். ஓகே. பாய்.